நல்லா இல்லைன்னா காரி துப்பிடுவீங்க, கேப்டன் சைடில் காரி துப்பி போட்டு விட்டுருவீங்க. அந்த வகையில் நாங்கள் இந்த சின்ன பட தயாரிப்பாளர் சிறுபட தயாரிப்பாளர் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தொழில் வந்து ரொம்ப எப்படி படம் எடுக்க கடைசியாக தயாரிப்பாளர் சிரிக்கிற ஒரே விழா வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தான். கேண்டீன் வியாபாரத்துக்காக தான் தேட்டர் நடத்துறது மாதிரி சொல்லுவாங்க. சேதுபதினு ஒரு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து டொராண்டோல ஆன்லைன்ல போட்டு விட்டுருக்காங்க அந்த படத்தை. எவன் வீட்டுல தீயறியுது நமக்கு என்ன எரிஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டாங்க. எந்த நடிகர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இப்ப வந்திருக்க நடிகரோட ப்ரொடியூசரா வந்த நடிகர் வந்திருக்காரு. ஸோ இவரும் நல்லா இருப்பாரு. படத்தோட பாடலை கேட்டேன். ஸோ பாடல் வந்து இசை வந்து எந்த வகையிலும் வரியை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு, வரிகளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்டர் இந்த படத்தின் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை படையணுன்றது என்னோட வேண்டுதலாக. அப்புறம் சொன்னால் இந்த படத்தை வந்து வெற்றியடைய வைக்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களான உங்கள் கையில் தான் இருக்குது. அது உண்மையும் கூட. சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு வந்து நீங்கள் அரணாக இருக்கீங்கன்னா அது பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான். இது நான் உங்களை மிகைப்படுத்துறதுக்காக சொல்லல, உண்மையான விஷயமும் இதுதான். என்னன்னா நீங்கள் எந்த படம் பார்த்தாலும், படம் பார்த்த உடனே பெரிய நடிகர் படமாக இருந்தாலும் எந்த படம் பார்த்தாலும் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் நீங்கள் விமர்சனம் எழுதுறதுக்கு முன்னாடியே ரொம்ப பெருமையாக போட்டுருவீங்க. நல்லா இல்லைன்னா காரி துப்பிடுவீங்க, கேப்டன் சைடில் காரி துப்பி போட்டு விட்டுருவீங்க. பட் ஆனால் அந்த சின்ன படங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு போடுவீங்க, நல்லா இல்லைன்னா அதை பற்றி எழுதவே மாட்டீங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. அந்த வகையில் நாங்கள் இந்த சின்ன பட தயாரிப்பாளர் சிறுபட தயாரிப்பாளர் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சிறு படங்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்குன்னு தெரியறதே இந்த இணையதள நண்பர்கள் மூலமாக தான். இது மறுக்கப்பட முடியாத உண்மை. இந்த இணையதள நண்பர்கள் மூலமாக தான் சிறு படங்கள்னு ஒன்று இருக்குன்றதே வந்து வெளிநாடுகள்லாம் தெரியுது. இன்னைக்கு சினிமா தொழில் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. தொழில் வந்து ரொம்ப எப்படி படம் எடுக்க கடைசியாக தயாரிப்பாளர் சிரிக்கிற ஒரே விழா வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தான். ஒரு படம் எடுக்கும்போது ஆரம்பிச்சு கடைசியாக தயாரிப்பாளர் சிரிக்கிறாருன்னா இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தான். இதுக்கு அப்புறம் இருக்க முயற்சிகள்லாம் இருக்க, இது ரொம்ப கடுமையான விஷயம். ரொம்ப நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அப்படியே அந்த 24 கிராஃப்டை உரிச்சு எடுத்து ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்கும் அவங்க உரிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்தோம்னா தேட்டர்கிட்ட வரோம், தேட்டர் போராடி கேட்டால் புது நடிகர் தேட்டர் தர மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி போராடி ஒரு 50 தேட்டர் 100 தேட்டர் கிடைக்குன்னு சொல்லி ஒரு தேட்டர்ல ஏதாவது ஒரு தேட்டர்ல படத்தை போட்டோம்னா அதுலயே வந்து நீங்க படம் உங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங் போட்டு காட்டுவோம். நீங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு விமர்சனம் எழுதுறதுக்கு மறுநாள் ஆகும். நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுத போறீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுத போறீங்க. நீங்க எழுதி அதுக்கப்புறம் பப்ளிக் தேட்டருக்கு வரக்குள்ள தேட்டர்ல படத்தை தூக்கிருப்பாங்க, ஷோவை தூக்கிருப்பாங்க. கேட்டா எங்களுக்கு கேண்டீன்ல பிசினஸ்லேன்னு வாங்க, கேண்டீன் வியாபாரத்துக்காக தான் தேட்டர் நடத்துறது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை மீறி தேட்டருக்கு வர்றதுனால ஆடியன்ஸ் வர்றதுனா கூட தேட்டருக்கு வந்தாங்கன்னா தேட்டரு அவங்க காம்ப்ளெக்ஸ்ல தான் நம்ம வண்டியை நிப்பாட்டோம். அதுக்கு ஒரு மோட்டோவுக்கு பைக் சார்ஜஸ் சொல்லிட்டு பார்க்கிங் சார்ஜஸ், அப்புறம் உள்ள வந்து தண்ணி குடிக்கிறது எல்லாத்துக்கும் காசு போட்டு ஒரு 400-500 ரூபா போட்டு வாங்கிடுறாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே எல்லாரும் இன்டர்நெட்ல படம் பார்த்துறாங்க. இப்போ சமீபத்தில் கூட சேதுபதினு ஒரு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து டொராண்டோல ஆன்லைன்ல போட்டு விட்டுருக்காங்க அந்த படத்தை. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் பணத்தை போட்டு எடுத்தா அன்னைக்கே ஆன்லைன்ல வருது அந்த படம். நான் எங்க தயாரிப்பாளர் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல போட்டு விட்டேன். என்னங்க இது இன்னைக்கு காலையில ரிலீஸ், அதுக்குள்ள இவன் ரிலீஸ் பண்ணிட்டான், எப்படி வந்துச்சுன்னு சொல்லி போட்டு கேட்டா யாருமே ரிப்ளை இல்லை. எவன் வீட்டுல தீயறியுது நமக்கு என்ன எரிஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டாங்க. யாரும் அதை பத்தி ரிப்ளை எழுதவே இல்லை. என்ன ஒரு படம் ஒரு நடிச்சிருக்கான் அன்னைக்கே ஒரு ஆன்லைன்ல வர எவ்வளவு அயோக்கியத்தனம். இது செய்யறது யாருன்றதும் தெரியும் அவங்களுக்கு. கியூப்ல தான் அந்த சிஸ்டம் இருக்கு. அவங்க தான் உடனே டிவிடி போட்டு கொடுத்தோம்னா அவங்க எந்த தியேட்டர்ல பிரிண்ட் எடுத்தான்ற வரைக்கும் டீட்டெயிலா கொடுத்துறாங்க. அப்படி எடுத்தும் கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இவ்வளவு கஷ்டங்கள்ல போயிட்டு இருக்கோம். அதாவது படம் ரிலீஸ் பண்றதுக்கு தேட்டர் கிடைக்கிறது கிடையாது, தேட்டர் கிடைச்சாலும் ஒழுங்கா இது பண்றது கிடையாது. இன்னொன்னு மானியம் 8 வருஷமா அரசாங்கம் கொடுக்கல. இதை கேட்கறதுக்கு எந்த அமைப்பும் இல்லை. இப்ப சமீபத்திலோட நடிகர் சங்கம் வந்து அவங்களோட உறுப்பினர்களுக்கு வந்து நாடக தொழில் வந்து பாதிக்கப்படுறதுக்காக தேர்தல் கமிஷன் வரைக்கும் சந்திக்கிறாங்க. முதல்வரை போய் பாக்குறாங்க, தேர்தல் கமிஷன் சந்திச்சுங்க. நாடக நடிகர்கள் எந்த நடிகர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இப்ப வந்திருக்க நடிகரோட ப்ரொடியூசரா வந்த நடிகர் வந்திருக்காரு. ஸோ இவரும் நல்லா இருப்பாரு, கண்டிப்பா இவரும் கெட்டு போக மாட்டாரு. கண்டிப்பா நல்லா இருப்பாரு, மிகப்பெரிய வெற்றி நம்பிக்கை இருக்கு. பட் எங்களுக்கு தான் தயாரிப்பாளர்களுக்கு தான் மானியம் 8 வருஷமா கொடுக்கல. 3 நிர்வாகம் மாறி இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல. இதை பத்தி யாருமே கேட்கல. 2 கவர்மெண்ட் மாறி இருக்கு, அவங்க ஏன் கொடுக்கலன்னு சொல்லல. ஆனா வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க 1000 ரூபாய் கட்டி மானியம் கட்டுறோம். மானியம் கட்டி மானியத்துக்கான டாக்ஸ் வந்து ஒவ்வொரு முறையும் தயாரிப்பாளர்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் கட்டிருக்கோம். இந்த வருஷம் கூட ஜனவரியில் கட்டிருக்கோம். 1000 ரூபாய் கட்டிருக்கோம். 1000 ரூபாய் கட்டுறோம்னா ஒண்ணு அரசாங்கம் வந்து இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். 10 கோடி ரூபா கொடுத்து இந்திய நூற்றாண்டு விழா நடத்தியிருக்காங்க. இந்த சினிமா நூற்றாண்டு விழா 10 கோடி ரூபா தமிழக முதல்வர் கொடுத்துருக்காங்க சினிமாவுக்கு. ஏன்னா அவங்க சினிமாவில் ஆயுள் கால உறுப்பினர், அவங்களுக்கு சினிமாவோட கஷ்டம் தெரியும். கொடுத்துருக்கவங்க சினிமா வாழ வைக்கணுன்றதுக்காக தான் 10 கோடி ரூபா கொடுத்தாங்க. அவங்க என்ன மானியம் கொடுக்காமலா இருக்க போறாங்க? பட் நினைவூட்டல யாரும் அதை பத்தி கேட்கறதில்ல. கேட்கறதுக்கு உங்களுக்கு வேலையும் கிடையாது. இதை போய் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நமக்கு தான் விழா எடுக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்குன்ற மாதிரி இருக்காங்களே தவிர இது யாரும் கேட்கவே இல்லை. தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள் உங்களை
பணிவோடு கேட்டுக்கிறேன். நானும் ஒரு தயாரிப்பாளர்கள் கிட்டத்தட்ட 8 வருஷம் மானியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இது அரசாங்கத்தோட கவனத்துக்கு போச்சா இல்லையான்னு கூட தெரியல. இது வரைக்கும் சொன்னாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. இல்லைன்னா சொல்லிடலாம். இல்ல ஆர்டி ஆக்ட்ல போட்டு கேட்டா கூட இருக்கா இல்லையான்னு சொல்லிருப்பாங்க. மானியம் இருக்கா இல்லையா? 3 வருஷமா வந்து எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கல. 3 வருஷமா திரைத்துறையினருக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய அவார்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு நாங்க 1000 ரூபாய் கட்டி அப்ளிகேஷன் கொடுக்கலாம். பட் இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இது ஏன்னு யாருமே கேட்கறது கிடையாது. ஏன்னா எப்படித்தான் படம் பண்றாங்க, சினிமா பண்றாங்க, இந்த சினிமா பண்ற எல்லா கிராஃப்ட்ல உள்ளவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு சேஃப்டியா அவங்கவுங்க யூனியன் வந்து பாதுகாத்துக்கிறது. பட் தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்காங்க. இனிமேலும் அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல முறையில சினிமா இயங்கணும். ஏன்னா 24 கிராஃப்டா வாழ வச்சுட்டு நாங்க மட்டும்தான் இருட்டில் உட்காந்துருக்கோம். எங்க சேம்பர்ல உட்காந்துருக்க திரு கல்யாண் அவர்கள் கூட இப்ப இன்னைக்கு அம்மாவோட பிறந்தநாளுக்காக வந்து எத்தனையோ குழந்தைகளுக்கு வந்து மின் விளக்கு கொடுக்கறதாக அறிக்கை கொடுத்திருக்காரு. அத்தனை குடும்பங்களுக்கு மின் விளக்கு கொடுத்து ஒளியை ஏற்றுறது தயாரிப்பாளர் வாழ்க்கையில வெளிச்சம் ஏற்ற மாட்டேன். ஏன் வெளிச்சம் ஏற்ற மாட்டேன்னு தெரியல. இதை கேட்கறதுக்கு அவங்களாம் நேரடி தொடர்புல இருக்கவங்க பேசுறவங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னு தான் ஒன்றும் புரியல. இது என்ன பிரச்சனை இருக்குன்றதே ஒன்றும் புரியல. சரி, இதையெல்லாம் மீறி இந்த படம் நேர்முகம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு நீங்கள் தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள் இந்த சிறு படங்களுக்கு வந்து ஊக்காளிச்சு வெற்றி அடைய செய்யுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா இந்த கூட்டத்துக்கு பிறகும் வெற்றி எனக்கு நண்பரா நீடிப்பாருங்கிற உறுதி இருந்ததுனாலையும் தான் இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன். இப்படி கலந்துகிட்ட படங்கள்ல தமிழ்ல பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா அந்த படங்கள்லாம் தனுஷ் தயாரிச்சது இல்லை. இப்போ வெனிஸ்ல ஹொரிசாண்டி செக்ஷன்ல போய் படம் பார்த்தாலும் விசாரணை படம் டாக்குமெண்ட்ரியா கதைப்படமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கூட அதுல இருக்காது. தவறான ஒரு தகவலோட விளம்பரத்தோட இதுக்கு முன்னாடி வந்தது வந்து பருத்திவீரன். ஒரு ரேபிஸ்ட, ஒரு கொலை குற்றவாளிய வச்சு அந்த வன்முறையை, அந்த கஸ்டடியல் வயலன்ஸை போலீஸ் செய்யறதை காட்டினா நாம அதை கைத்தட்டி பார்ப்போமா, விசிலடிச்சு பார்ப்போமா? இது மொத்தத்திலேயே எனக்கு பச்சாதாபம் தான் வருது. அமைப்பை எந்த இடத்துல அமைப்பு இதை செய்யுது, அமைப்பு இதை செய்யுதா? நான் அமைப்பை எங்க கேள்வி கேட்கிறேங்க? இவ்வளவு கண்டிப்பா இதை பேசினது போனதுக்கு அப்புறம் நிறைய பேரும் அழிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும்